கிட்டத்தட்ட 320 பார்சல் மொத்தமாக வந்து இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம், முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புலமை தேசத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட மக்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். என்னோட நிற்கக்கூடிய நண்பர்களை பார்த்துருப்பீங்கன்னு தெரிகிறேன். போன வீடியோலையும் பார்த்தா தான் விக்கி, பிரைட்டன், ஜேகா, அதே மாதிரி ஜோயல் தம்பி எல்லாரும் நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8வது நாளாக திரும்பவும் வந்து எங்களோட நிவாரண பணிகளுக்குரிய பொதுயிரல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பல புலம்பெயர் உறவுடைய உதவியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 320 குடும்பங்களுக்கான 3 கிராமத்தில் இருக்கிற முழுமையான எல்லா மக்களுக்குமான உதவிகள் வந்து பேக் பண்ணி கொண்டிருக்காங்க. பொடியங்களாம் சேர்ந்து உண்மையாகவே வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இன்றைக்கு வந்து அமலநாட ஸ்டாஃப்லேயும் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. எந்த ஸ்டாஃப் 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ எல்லாரும் வேலையை இன்றைய நாள் வேலையை விட்டுட்டு கிழமை நாள் வேலை செய்ய வேண்டிய நாளில் வேலையை விட்டுட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு உண்மையாக முக்கியமான நன்றி. என்னடா இவங்க இந்த உதவியை வேகமாக செஞ்சு தர ஒரு காரணத்தால் மட்டும்தான் இது வந்து நேரடியாக மக்களுக்கு வேகமாக கொண்டே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 320 பேருக்கான முக்கியமான சாமான்கள் பொருட்கள் ஏற்கனவே காட்டி உங்களுக்கு ஒரு 3000 ரூபா பெறுமதியான ஒரு பேக் உண்டு. அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கிராமங்களில் இன்றைய நிலைமைக்கு வந்து நான் டிஎம்சியோட காய்ச்சிருக்கோம், அனத்த முகாமைத்துவ நிலத்தையோட. அவங்க சொல்கிற அந்த கிராமங்களுக்கு தான் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த கிராமம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அடுத்து நாங்கள் போட வீட்டில் பார்க்கலாம். சரி, பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைய வேலையும் காட்டுவோம் அப்படி ஆக்களுக்கு. ஸோ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியெல்லாம் நாங்கள் பேக் பண்ணியே கொண்டு வந்திருக்கோம். இது ஒவ்வொரு பேக்ஸ்லேயும் வந்து அரிசிகள் இருக்குது 5-5 கிலோவா. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டங்கள், எக்ஸ்ட்ரா சோப் ஐட்டங்கள் இருக்குது. இங்கெல்லாம் பருப்பு, சோயா மீட் நாங்கள் போன முறை காட்டின மாதிரி எல்லாமே இருக்குது. அன்றைக்கு பார்த்ததை விட இன்றைக்கு கடையில் கொஞ்சம் சாமான் கணக்கையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 150 குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பேக் பண்ண அரிசி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் ரத்னாடா 5 கிலோ நாட்டு அரிசி எடுத்துருக்கோம். நாடு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 150 பேக் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 320 பார்சல் இதில் இருக்குது. மிச்ச குடும்பங்களுக்கான அரிசி வந்து பார்த்திங்கன்னா 5-5 கிலோவாக பேக் பண்ணி வந்து நாங்கள் இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த உதவிகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணாக்கள் இருந்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேருமே எங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணாக்கள், எங்களை நம்பி வந்து இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக செய்வீங்க தம்பி அப்படின்னு சொல்லி காசு அனுப்பினாக்கள்னு சொல்லி அவ்வளோ பேருக்குமே எங்களுடைய நன்றிகள். அதை தாண்டி முக்கியமான நன்றி இந்த தம்பிமார் இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பருப்பு வந்து ஒரு கிலோ பேக் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்குள்ளே எல்லாம். ஸோ உண்மையாகவே ஒரு மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர டைமில் நம்மளோட மக்களுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். இங்கே பாருங்கள், கடை ஃபுல்லாக சாமானாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்போர்ட்ஸ் கடை மாதிரி இல்லை, ஒரு மளிகை கடை மாதிரி இங்கே வந்து சாமான் அவ்வளோத்துக்கு இருக்குது. சரி, ஓகே, தொடர்ந்து பொடியங்க பேக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இன்றைக்கு பின்னிரம் இல்லாட்டி நாளைக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அந்த கிராமங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பார்க்குறோம். மன்னாரில் திரும்பவும் வந்து அந்த பருவகால மழை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சுட்டு அப்படின்றது தான் ஒரு கவலையான விஷயம். என்னென்னா பருவகால மழை வந்து விவசாயத்துக்கு தேவையாக இருந்தாலும் கூட இது வந்து திரும்ப இன்னொரு வெள்ளத்தையோ இல்லாட்டி அடுத்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுமோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ காணப்படுது. சரி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். பொடியல் வந்து தீயா வேலை செய்ய துவங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, பேக்கிங் நடக்குது. சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் காலையில் நாங்கள் இந்த 10-11 மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ 4 மணிக்கு மேலே ஆகுது. இந்த நிற்கிற டீம் தான் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க. இந்த அன்றைக்கி இது பாருங்கள், விக்கி, பிரைட்டா, ஜோயல், அப்புறம் அங்கே ஒரு தம்பி, இந்த ஒரு தம்பி, ஜேகா, இந்த டீம் தான் வேலை செஞ்சாங்க ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 320 பார்சல் மொத்தமாக வந்து இன்றைக்கு மட்டும் பேக் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம், முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புலமை தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள், இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இது அந்த அரிசி பேக் அவ்வளோவுமே இப்போ வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைய தினம் ஒரு 3 கிராமத்தினுடைய மக்கள் அங்கே இருக்க எல்லா குடும்பத்துக்கும் இந்த 320 பார்சலும் வந்து நாளைக்கு நாங்கள் கொண்டே சேர்க்க போகிறோம். ஸோ இதுதான் விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில பொருட்கள் இங்கே எங்கள்கிட்ட வந்த பொருட்கள் இருக்குது. ஸோ அடுத்ததாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளை சந்திப்போம். பாய். ரைட்டா, பாய்.